கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க எப்படி நோட் பண்ணுறேன்னு. டெஸ்ட் வேறு the function f of z equal to z cube plus z is analytic or not, is analytic or அப்படிங்கிறோம். அப்போ அனலிட்டிக்கோட டெஃபினிஷன் இது பண்ணாமல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னங்கிறாங்க சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனால அந்த எஃப் ஆஃப் இசட் என்னங்கிறாங்க அனலிட்டிக். அப்போ சிஆர் ஈக்குவேஷன் ux equal to ux is equal to vy, uy is equal to minus vx. uy equal to minus vx. அப்போ நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எடுத்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் z equal to x plus iy அண்ட் என்னது f of z ஓட வேல்யூ என்னது u plus iv. இது ஈக்குவேஷன் 1. அப்போ இந்த 1ல வந்து இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 into 1 அப்ளை பண்ணிட்டு நம்ம ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டுபிடிச்சலாமா? அப்போ என்னாச்சு u plus iv லெஃப்ட் சைடு, ரைட் சைடு என்னது z cube. அது z cubeனா x plus iy whole cube plus x plus iy. கரெக்டாமா? சார். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா கண்டு a plus b x cube plus x cube plus iy cube plus 3x square iy plus 3iy x iy the whole square. ஆல்ரெடி இங்கே ஒரு x plus iy இருக்கு. ஓகேவா? x plus iy. அப்போ என்னது x cube i cube போட வேண்டிய நடக்குது. i cube equal to i squared into i எழுதலாமா? அப்போ i squared என்னது minus 1 into root minus 1 into i minus 1 into i. அப்போ என்னது minus i. கரெக்டுங்களா? minus iy cube cube இருந்தா minus iy cube. கரெக்டாமா? இது என்ன i cube ஓட வேல்யூ என்ன சார்? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. i cube ஓட வேல்யூ வந்துட்டு நீங்க எழுதிக்கிறேன் பாருங்க. i square into ia. சார் எனக்கு வரல சார், எனக்கு நீங்க क्वेश्चन மட்டும் தான் இருக்கு. ஸ்கிரீன் ஈக்குவேஷன் 2 ன்னு எழுதுனீங்களா? அது வரைக்கும் தான் இருக்கு. ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வருது சார், ஆனா எழுதி இருக்கிறது வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் 2 வரைக்கும் தான் இருக்கு. ஓ, ஈக்குவேஷன் 2 வரைக்கும் எழுதுறீங்களா? கீழே நிறைய ஸ்டெப் எழுதிட்டீங்கம்மா. u plus iv whole cube. சர்டன் ஸ்டாப் பண்ணி திருப்பி பிரசன்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க வெளியே போயிட்டு உள்ள வரீங்களா? அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி. ஸ்கிரீன் தெரியுதா இப்போ போல? சுமேதா, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? இப்போ தெரியுது சார். ஓகே. இப்போ i cube போட வேண்டிய எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, i cube equal to i squared into i. i squared வேல்யூ என்ன? மைனஸா. அப்போ minus 1 into i that is equal to minus. கரெக்டாமா? சார். அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அப்போ i cube போட வேண்டிய minus i y cube. கரெக்டாமா? புரியுதாமா? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டா ஓகேங்களா? சரி, இந்த ஐ முன்னாடி எழுதிங்க. அப்போ ஐ இன்ட்டு 3x ஸ்கொயர் y. இப்போ இங்கே பாருங்க, இது என்னென்னலாம் ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எழுதலாம். ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் தெரியுமா? அப்போ மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ. கரெக்டாக தானே? சார். இப்போ என்ன பண்ண வேணும்? நம்மளுக்கு ஆல்ரெடி நான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ ரியல் பார்ட் வேல்யூலாம் எங்கே இருக்குதோ அவங்கள தூக்கி ஃபஸ்ட் எழுதிடுங்க. இமேஜினரி பார்ட்லாம் தனியாக. அப்போ சொல்லுங்க, இதெல்லாம் ரியல் பார்ட். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் y ப்ளஸ் எக்ஸ் சார். இது ரியல் பார்ட். அண்ட் இமேஜினரி ப்ளஸ் ஐ போட்டு எழுதுங்க. மைனஸ் iy கியூப் ஐ வெளியே எழுதலாம். மைனஸ் ஐy கியூப்
I காமன் எடுத்துக்கலாம்டா. இந்த ஐல இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ மட்டும் நம்ம காமன் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ ஐ காமனாக எடுத்துட்டா y cube minus y cube minus y cube plus 3x square y plus y. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து u யார் v யாருன்னு கண்டுபிடிச்சலாமா? சார் எனக்கு மறுபடியும் நீங்கள் எழுதுறது தெரியல சார். மறுபடியும் எழுதுறது தெரியலையாமா? இப்போ ஓகே. கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ இவங்க வர பார்த்தீங்களா? இவன் வந்து u, இவன் வந்து v. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ u, v. அப்போ எழுதுங்க. u equal to x cube minus 3x square y plus x. கரெக்டாமா? எழுது வந்துருக்குங்களா? அப்போ ux கண்டுபிடிக்கும் போது வந்து ux என்ன? அதே மாதிரி v எழுதுங்க. v என்னது? ux வந்துட்டு 3x square minus 6xy plus 1. 6xy plus 1. கரெக்ட். அதே மாதிரி uy சொல்லுமா? uy வந்துட்டு சார் minus 3x square. சூப்பர், வெரி குட். minus 3x square. ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லுமா? vx என்ன? vx வந்துட்டு 6x சார். 6x 6x x into y 6xy சார். 6x கரெக்ட். and vy வந்துட்டு minus 3y square plus 3x square plus 1. minus 3y square y square plus 3x square plus 1. கரெக்டாமா? இது வருங்களா? அப்போ ux கண்டுபிடிச்சாச்சு, uy கண்டுபிடிச்சாச்சு, அதே மாதிரி vx கண்டுபிடிச்சாச்சு, vy சரி. இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? நம்மளுக்கு சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. ux vy மைனஸ் ஆகலையே சார். ஏன்னா 6xy இருக்கு, இங்க minus 3y square இருக்கு. x squared ux என்ன? ux ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 3x squared ux தான் நம்ம இது. சார் ux-உம் vy-யும் இல்லையா சார்? இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுங்க? கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுங்க? பார்த்தீங்களா, இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது? இது வந்து y ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு இதான் நிறைய பார்த்து மாற்றிக்கணும், ரெண்டுமே சேம். ஓகே, அது இப்போ கரெக்டாக வருது பாருங்க. minus 3x ஸ்கொயர்னா இது வந்து வெறும் எக்ஸ் இருக்கும். இங்கே என்னாகும்? இது y ஸ்கொயர் ஆகும், அது 3y ஸ்கொயர் ஆகும். கரெக்டுங்களா? 3y ஸ்கொயர். இப்போ செக் பண்ணுமா? 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ என்னாச்சு? ரெண்டுமே ஈக்குவல். கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம மாற்றி போட்டோம், அதனால தான் இங்கே ரியல் பார்ட் என்னது இது இருக்குதுல்ல, நம்ம இதுக்கு பதிலாக வேறு வேல்யூ எடுக்கணும். அந்த மிஸ்டேக் இப்போ கரெக்டாக இருக்குது. செக் பண்ணுங்க. அப்போ uy மாறும்ல, uy கண்டிஷன் என்ன கிடைக்கும்? minus 6y வருமா? minus 6xy வரும். சார் இப்போ சொல்லுங்க. அப்போ uy vx is equal to minus 6y, இது plus 6y. அப்போ என்னாச்சு? சார் மைனஸ் கரெக்டாக தான் சார். மைனஸ் அவ்வளோதான் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை, விச் இம்ப்ளைஸ் தட் சிஆர் ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபை. Therefore, f of z is அவ்வளோதான். இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து அனலிட்டிக்கல் இல்லையான்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் என்னது? z ஈக்குவல் டு x ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்?